என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்த பரபரப்புக்கு சற்றும் பஞ்சமில்லாமல் தேர்தலுக்கு பின்பும் மாநிலமே தகித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தொங்கு சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் அனுபவமே இல்லாமல் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 இடங்களில் வெற்றி பெற்று தாவேகாவை தனிப்பெரும் கட்சியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இதுவரை அதிமுக, திமுக என இருந்த தேர்தல் களம் இனிமேல் திமுக, தாவேகா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இதனிடையே எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இந்த முறை 3வது இடத்திற்கு சென்றதுடன் பல தொகுதிகளில் டெபாசிட்டை கூட இழந்தது. இது அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். மேலும் சட்டசபையில் விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவாக CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்ட 25 MLAக்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதே சமயம் அதற்கு எதிராக எடப்பாடி தரப்பில் இருந்து 22 MLAக்கள் வாக்கு செலுத்தினர். இந்த நிலையில் கட்சியின் செயல்பாட்டை மீறிவிட்டதாகவும் கொறடாவின் பேச்சை மீறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு CV சண்முகம் தரப்பு MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சபாநாயகர் JCT பிரபாகரிடம் மனு கொடுத்தனர். அதன் பிறகு CV சண்முகம் தரப்பில் இருந்து 5 MLAக்கள் திடீரென எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சாய்ந்தனர். இதொரு பக்கம் இருக்க, அடுத்த அதிர்ச்சியாக CV சண்முகம் தரப்பில் இருந்த தாராபுரம் தொகுதி MLA சத்யபாமா, மதுராந்தகம் தொகுதி MLA மரகதம் குமரவேல் மற்றும் பெருந்துறை தொகுதி MLA ஜெயக்குமார் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தனர். ராஜினாமா கடிதம் கொடுத்த சில மணி நேரங்களிலேயே இந்த 3 MLAக்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ராஜினாமா கடிதம் கொடுத்த சில மணி நேரத்தில் தாவேகாவில் இணைந்தது தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியது. பலரும் தாவேகாவினர் குதிரை பேரம் நடத்துவதாக குற்றம் சாட்டினர். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்றும், இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் தாவேகாவில் ஆட்சியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் MP ஜோதிமணி கூட இந்த குதிரை பேரத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில்தான் CV சண்முகம் தரப்பை சேர்ந்த அதிமுக MLA இசக்கி சுப்பையா 26ஆம் தேதி காலை சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். இதுவரை அதிமுக MLAக்கள் 4 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். இதன் மூலம் CV சண்முகம், SP வேலுமணி தரப்பிற்கு ஆதரவு 16 MLAக்களாக குறைந்துள்ளது. முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட விஜய் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துவிட்டு CV சண்முகம் தரப்பினரை சந்தித்தார். இந்த சூழலில்தான் தற்போது CV சண்முகம் தரப்பிலிருந்து தொடர்ந்து MLAக்கள் ராஜினாமா செய்யும் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. அந்த 3 பேரை போன்று இசக்கி சுப்பையாவும் தாவேகாவில் இணைந்துள்ளார். மேலும் அவரை போன்று அதிமுக MLAக்கள் பலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தமிழக சட்டமன்றமும் அரசியல் களமும் காணாத கூத்துக்களை எல்லாம் விஜயின் ஆட்சியில் நடைபெறுவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.